தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கடந்த மாதம் 7ஆம் தேதி அன்று இந்திய ஜனநாயகத்தில் ஒருவருக்கு ஒரு வாக்கு என்பது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக முறையில் கூறியிருக்கின்றது. மக்களுக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சி அமைய வேண்டும். அந்த அடிப்படையில் வாக்களிக்க வேண்டும் என்பதை தெளிவாக கூறியிருக்கின்றது. ஆனால் ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை அறுக்கின்ற அளவில், தனிமனித உரிமையை பறிக்கின்ற அளவில் வாக்கு திருட்டு நடந்தது என்பதை பற்றி இந்திய நாட்டிற்கு மக்கள் மன்றத்திலும் செய்தியாளர்கள் சந்திப்பிலும் எங்களுடைய தலைவர் அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். எப்படி இந்த வாக்கு திருட்டு நடந்தது என்பதை பற்றி தெள்ள தெளிவாக உண்மையான அளவில் கர்நாடக மாநிலத்தில் மத்திய பெங்களூர் பாராளுமன்ற தொகுதியில் மகாதேவ்புரா என்கின்ற சட்டமன்ற தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் 1,04,000 போலி வாக்காளர்கள் எப்படி சேர்க்கப்பட்டது, 0 என்கின்ற முகவரியில் எத்தனை வாக்குகள் அந்த முகவரியில் எழுதப்பட்டது, அதேபோல் 10க்கு 10 ஒரு ரூம் இருந்தா அந்த ரூம்ல 80 பேர் எப்படி வாக்காளர்களாக மாறினார்கள் என்பதை பற்றியெல்லாம் 6 மாதம் ஆய்வு செய்து மிக தெளிவாக மக்கள் மன்றத்தில் எடுத்துச் சொன்னார்கள். ஆகவே ஒவ்வொரு இடங்களிலும் மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் இடைப்பட்ட 4 மாதங்களில் 1 கோடி வாக்காளர்களை அதிகப்படுத்தினார்கள். ஹரியானாவில் அதே மாதிரியான வாக்காளர் அதிகப்படியாக இருந்தது. பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை ரத்து செய்தார்கள். ஆகவே இவற்றையெல்லாம் முறையாக மக்கள் மன்றத்தில் தெளிவாக மத்திய பிஜேபி அரசாங்கம் அதற்கு துணை போகின்ற கைப்பாவையாக செயல்படுகின்ற தேர்தல் ஆணையம் இப்படிப்பட்ட தவறுகளை செய்திருக்கிறதை எங்களுடைய தலைவர் அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். இன்றைக்கு மக்கள் அதை நன்றாக புரிந்திருக்கின்றார்கள். இந்த வாக்கு திருட்டு எப்படி நடந்தது, என்னுடைய வாக்கை இன்னொருவர் போடுவது, போலி வாக்காளர், இறந்தவர்களை ரத்து செய்யாமல் இருப்பது, 18 வயது நிரம்பியவர்களை வாக்காளர்களாக சேர்க்காமல் இருப்பது, போலியான வாக்காளர்களுக்கு இப்படி பல குளறுபடிகள் தேர்தல் ஆணையம் மூலம் அரங்கேற்றப்பட்டது. அதன் மூலம்தான் வெற்றிகளை பாரதிய ஜனதா கட்சி பெற்றது. கருத்து கணிப்புகளை எல்லாம் தகர்த்தறிந்து இன்றைக்கு அவர்கள் போலிகள் மூலமாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதை கண்டித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் கு. செல்வபெருந்தை அவர்கள் தமிழ்நாடு அளவில் நேற்றைய தினம் இந்த கையெழுத்து இயக்கம், அதாவது வாக்கு திருட்டு என்கின்ற தலைப்பில் மக்களை ஏமாற்றுகின்ற பிஜேபி அரசை கண்டித்து கையெழுத்து இயக்கத்தை துவங்கி இருக்கின்றார்கள். அதில் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்தில் மேற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் டி.எம். பின்னுலால் சிங் அவருடைய தலைமையில் இந்த கையெழுத்து இயக்கத்தை இங்கே நாங்கள் துவங்கி இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய மாவட்டத்தில் மேற்கு மாவட்டத்தில் 3 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. 3 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கின்ற நகர பகுதிகளிலும் பேரூராட்சிகளிலும் கிராம ஊராட்சிகளிலும் அடித்தட்டுகளில் ஒவ்வொரு வீடாக சென்று மக்களை சந்தித்து இந்த வாக்கு திருட்டை கண்டித்து அந்த கையெழுத்தை நாங்கள் பெறுவோம். இந்த கையெழுத்தை பெற்று எல்லா கையெழுத்துகளும் தலைமைக்கு அனுப்பி வைப்போம். தலைமை நம்முடைய ஜனாதிபதி அவர்களை நேரடியாக கண்டித்து இந்தியாவினுடைய நிலையை மிக தெளிவாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்து சொல்வார். ஆட்சியில பங்கு அப்படின்னு அமித்ஷா இது பண்ணிட்டு இருக்காரு. எதிர்கட்சியா இருக்கும் அதிமுக ஆட்சியில பங்கு சொல்றாங்க. அதே சூழ்நிலையில திமுக ஆளுங்கட்சியா இருக்கு, அதே கூட்டணியில நீங்க இருக்கீங்க. அந்த உறுதித்தன்மையில நீங்க இல்ல, எங்களை பொறுத்தவரையில இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய உள்துறை அமைச்சர் தான் அவங்களுடைய கூட்டணி கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அமைப்பை இயக்குறாரு. அதுல எந்த சமயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமித்ஷா சொல்றது மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால இது பாரதிய ஜனதா கட்சியுடைய கைவந்த கலை. எல்லா மாநிலங்களும் இது மாதிரிதான் ஜாதியை வைத்தும் மதத்தை வைத்தும் பாசிச அரசை செய்து ஓட்டு வங்கிக்காக அரசமைக்கக்கூடிய கட்சி தான் பிஜேபி. ஆனா இன்னைக்கு தமிழகத்துல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கலான்னு பிஜேபியுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல நாள் போயிட்டு இருக்காரு. ஆனா தமிழகத்துல ஒரு காலகட்டத்திலையும் தாமரையில எப்படி தண்ணி ஒட்டாரோ அது மாதிரி பிஜேபி மக்கள் ஒட்ட மாட்டாரு. அதே போல காங்கிரஸ் பேர் இயக்கம் தேசிய அளவில் உள்ள இயக்கம். எங்களை பொறுத்தவரையில இந்தியா என்கிட்ட ஒரு மிகப்பெரிய கூட்டணி அகில இந்திய அளவில் இருக்கிறது. தமிழகத்தில் அந்த கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில அந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது. நாங்களும் அந்த கூட்டணியில் மிக வலுவாக இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய கட்சி, எங்களுடைய கட்சியினுடைய கடைநிலை தொண்டருடைய கருத்தை நாம் பிரதிபலிச்சிருக்கோம். கடைநிலை தொண்டருடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய கட்சியை நாங்கள் எவ்வளவு பலப்படுத்திருக்கோமோ
அந்த பலப்படுத்துவதற்கு ஏற்றவாறு என்னுடைய அதிக தொகுதிகளை கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே இதை கோரியிருக்கின்றார்கள். இதையெல்லாம் வைத்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு தமிழகத்தினுடைய கள நிலவரத்தை, அரசியல் நிலவரத்தை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில் எங்களுக்கு அது தொகுதியை கூட்டி கேட்கறதுக்கான உரிமை காங்கிரஸ் இருக்கிறது, காங்கிரஸ் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறது, கடைநிலை தொண்டர்களுக்கு இருக்கிறது. அந்த கருத்தை தான் நான் பிரதிபலிச்சிருக்கேன். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது மாநில தலைவராக அழகிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தள்ளப்பட்டார். அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை வந்து இந்த வாட்டி ஏதாவது காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து இப்ப அதாவது கிராம அளவுல வாக்குச்சாவடி அளவுல கட்சியை பலப்படுத்துறதுக்கு முடுக்கி விடப்பட்டிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 லட்சத்திற்கு மேற்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு QR கோடோட அவங்களுக்கு அந்த அடையாள அட்டை வழங்கி இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரையில கடந்த காலங்களை மாதிரி இல்லை. இப்ப வந்து அடித்தட்டு அளவுல இன்னைக்கு ராகுல் காந்தியை நம்பி இந்த கட்சி அதிகமான இளைஞர்கள் வராங்க. ஏன்னா இன்னைக்கு இந்தியா என்பது மிகப்பெரிய ஜனநாயக நாடு. 99 கோடி வாக்காளர்கள் தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு 99 கோடி வாக்காளர்களும் தங்க வாக்கை வந்து பாதுகாத்து அச்சப்படக்கூடிய அளவில் இருக்காங்க. எப்ப வாக்கு திருட்டு நடக்குது, எப்படிப்பட்ட நிலையில எல்லாம் இருக்கிறது, அவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு அச்சம் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையில நாங்கள் கடைநிலைகள், அடித்தட்டுகளில் எங்களுடைய கட்சிகளை வலிமைப்படுத்தக்கூடிய அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய அத்தனை தலைவர்களும் ஒருங்கிணைந்து அதை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய கட்சிக்கு பலத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் எங்களுடைய வலிமையை நிரூபிக்கிறோம்.